அனைவருக்கும் வணக்கம். தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குரு பயிற்சி பலன்கள். குரு பயிற்சி பலன்கள் 2026 மிதுனம் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் ராசியான மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மிதுன ராசி ஒரு ராசிக்கு குரு பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதியாக வருவார் மற்றும் 10ஆம் அதிபதியாக வருவார். அதாவது கலத்திரஸ்தான அதிபதியாக அவர் தான், தொழில் கொடுக்குற கிரகமும் அவர் தான். இப்போ உங்கள் ஜென்ம ராசி மேலே இருக்கார், ஜென்ம ராசியிலே குரு இருக்கார். இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர போகிறாருங்க. இந்த 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பார்த்திங்கன்னா உச்சம் பெறக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு இருக்கும். அதாவது கடகராசிக்கு குரு வர்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 குரு பயிற்சி நடக்கும். இப்போ இந்த 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க இந்த கடகராசிக்கு வருவார். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமே கடகம் வரும். கடகராசிக்கு குரு வரும்போது நிறைய எதிர்பாராத சில விஷயங்கள், ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருக்கீங்க, ஒன்று நடக்காமல் இருக்குது, இது எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு நடக்கும், சக்ஸஸ் ஆகிடும். என்ன காரணம்னா, இந்த 2ல் குரு வந்துட்டாலே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும், வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்படியா குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள், சங்கடங்கள் இதெல்லாம் நிவர்த்தி பண்ணும். குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனை, பணப்பிரச்சனை, குழப்பம் இதெல்லாமே உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகும், எல்லாம் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமணம் கைக்கூடி வருங்க உங்களுக்கு. பொதுவாகவே 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே குரு 2ஆம் இடம் 5, 7, 9, 11, அதாவது 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துக்கு குரு வரும்போது ஒரு யோகமான, ஒரு அதிர்ஷ்டமான, ஒரு நல்ல, ஒரு சுபமான, ஒரு நல்ல குரு பயிற்சியாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய உச்சம் பெறக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா, அவங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்துருவார். வருமானத்தில் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், கையில் பணம் உங்களுக்கு பத்தாமல் இருக்கும், நிறைய கடன் வச்சுருப்பீங்க, குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, அதனாலே ஏகப்பட்ட சிக்கலும் பிரச்சனைகளும் போயிருந்திருக்கும். இப்போ இந்த 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பார். கல்யாணம் ஆகாமல் இருக்குங்களா, இந்த டைம் பாருங்கள் திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும், கல்யாணம் நடந்துடும் இந்த வருஷம் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருந்த உறவினர்கள் ஒன்று சேரக்கூடிய அந்த வாய்ப்பும் அந்த சந்தர்ப்பமும் இந்த வருஷம் உங்களுக்கு உருவாகும். பயன்படுத்திங்க. ஒரு அற்புதமான குரு பயிற்சிங்க. மிதுன ராசிக்காரங்க, உங்கள் ஜாதகத்தில் நல்ல யோகமான, அதிர்ஷ்டமான, உங்களுக்கு நல்ல கிரகத்தோட தசாபுத்தியெல்லாம் நடந்துச்சுன்னா இந்த வருஷம் நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராக, பணக்காரனாக மாறக்கூடிய, ஒரு வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட் கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக உருவாகும். நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக உருவாகும், அதில் மாற்றமே கிடையாது. ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா நீங்கள் இந்த வருஷம் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். ஆனால் குரு பயிற்சி உங்களுக்கு பக்காவாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த குரு 2ஆம் இடத்துல இது எங்கே பார்ப்பார், உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தை பார்ப்பார், அதாவது விருச்சிக ராசி பார்ப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வையை உங்களுக்கு மகர ராசி பார்த்துருவார். அதுக்கப்புறம் 9ஆம் பார்வையை உங்களை ராசிக்கு 10ஆம் இடத்தை, சொந்த வீட்டை மீன ராசி பார்த்துருவார். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு விபரீத மாற்றத்தையும் ஒரு விபரீத ராஜயோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு 2ஆம் இடத்துல இருந்த குரு 6ஆம் இடத்தை பார்த்தா என்ன நடக்கும்? 6ஆம் இடங்கிறது கடன் குறிக்கிற இடம், நோயை குறிக்கிற இடம், வம்பு வழக்கு, அசிங்கமானது எல்லாமே 6ஆம் இடம் தான். அப்போ இந்த 6ஆம் இடத்தை உங்களுக்கு குரு பார்த்துட்டாலே ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை ரொம்ப நாள் இழுத்துட்டு இருக்கு, இது உங்களுக்கு சரியாயிடும். உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. உடம்புல ஹெல்த் பிரச்சனைங்க சார், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், எங்கெங்கே டாக்டரெல்லாம் போயிட்டு பார்த்துட்ருக்கோம், ஒன்றும் க்யூர் ஆக மாட்டேங்குது, மாத்திரை மருந்து நிறைய மெடிசன் எடுத்துகிட்ருக்கோம், நிறைய மாத்திரை மருந்து ஊசி அப்படி இப்படின்னு ஹாஸ்பிட்டலாக போயிட்டுருக்கோம், ஆனால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஹெல்த்தில் இருந்த அந்த பிரச்சனை, உடம்பில் இருந்த ஆரோக்கிய பிரச்சனை உங்களுக்கு ரெடியாக ஆரம்பிக்கும். அப்போ நோய் குணமாக போகுதுன்னு அர்த்தம். ஒரு நல்ல மருந்தோ இல்லை நல்லது மருத்துவரோ உங்களுக்கு இந்த டைமில் அடையாளம் காட்டப்பட்டு உங்களுக்கு அந்த ஹெல்த் பிரச்சனையிலேருந்தாலும் வெளியே வர போகிறீங்க உங்களுக்கு காமிக்க போகுது. சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. 6ஆம் இடத்துக்கு பார்க்கக்கூடிய குரு பார்த்திங்கன்னா நோய் இல்லாமல் வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாரு, கடன் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாரு, வம்பு வழக்கு பிரச்சனை, அசிங்கமானம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் உங்களுக்கு அந்த நல்ல விதமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால் பயப்படவே வேண்டாம். 6ஆம் இடத்தை உங்களுக்கு குரு பார்த்துட்டாலே பார்த்திங்கன்னா கடன் எப்படியாவது பெரிய கடன் இருந்தவங்களுக்கெல்லாம் சின்ன கடனாக மாறிடும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா கடன் அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக்கிடும். ஒரு சில பேருக்கு புதுசாக ஒரு வீட்டு கடன் வாங்குறீங்க, ட்ரை பண்ணுறீங்க, தாராளமாக வாங்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு அதாவது கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். புதுசாக நல்ல விதமான கடன், அதாவது உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு தேவைக்கான ஒரு நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்குகிற ஒரு விஷயமும் உங்களுக்கு இந்த 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு உருவாக்கி தரும். அதனால் பயப்படவே வேண்டாம், இது ஒரு நல்ல விஷயந்தான். 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. 8ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே வெளிநாடு போகிறதுங்க. ஏன்னா மிதுன ராசிக்கு 8ஆம் இடம் மகர ராசியாக வரும். அப்போ அந்த இடத்தையும் குரு பார்க்கிற 2ஆம் இடத்துல இருக்க குரு பார்க்குறனால வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஒரு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க, போக முடியல, பிரச்சனையில் இருக்கீங்க, இந்த டைம் வெளிநாடு போவீங்க. பாஸ்போர்ட் பிரச்சனை கிளியர் ஆயிரும், விசா பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக ஏற்படுத்தும். பயப்படவே வேண்டாம். ஏன்னா வெளிநாட்டு பிரச்சனை பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு விசாவில் பிரச்சனை, பாஸ்போர்ட் கிடைக்கல, அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை சொல்லிகிட்டு இருக்கீங்க. அதேமாதிரி பிஆர் கிடைக்கல, இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு திடீர் அதிர்ஷ்டமாக, விபரீத ராஜயோகமாக உங்களுக்கு உருவாக போகுது. பயப்படவே வேண்டாம். ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம்.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்த குரு பார்க்கறனால அந்த ஷேர் மார்க்கெட்டு, ஷேர் ட்ரேடிங்கு, இந்த கிரிப்டோ கரன்சி, இந்த பிட்காயின் எல்லாம் அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பங்குச்சந்தை இதிலெல்லாம் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் போட்டுட்ருக்கவங்க, அதில் ரன் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானமும் திடீர் மாற்றமும் விபரீத ராஜயோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் திடீர் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே உங்களுக்கு விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக இந்த டைம் உங்களுக்கு நடக்கும். இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வர்றது, அதேமாதிரி உங்கள் பூர்வீக சொத்து, முன்னோர்களோட சொத்து, தாத்தா சொத்து, அப்பாவோட சொத்து, முன்னோர்களோட சொத்து கைக்கு வராமல் இருக்கிறது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைன்னு அலையிறீங்க, இந்த பிரச்சனையிலேருந்தாலும் வெளியே வர போகிறீங்க. கண்டிப்பாக பணம் வரக்கூடிய, பணம் சம்பாதிக்கக்கூடிய, எதிர்பாராத விஷயங்கள், திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. அதனால் வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு எங்கே இருக்குது பாருங்கள். குரு வந்து 10ஆம் இடத்தை சனி மேலே பார்வை இருக்கிறதுனால, பொதுவாகவே குரு 10ஆம் இடத்தை பார்த்தா தொழில் பட்டை கிளப்பிடுங்க. உங்களுக்கு தொழிலில் அப்படியே சூப்பராக வந்துடுவீங்க நீங்கள், சரிங்களா? ஏன்னா மந்தமாக போயிட்டுருக்கு, டல்லாக இருக்குது, கஸ்டமர்ஸ் வர மாட்டேங்கிறாங்க, இப்போ நாங்கள் வாங்கி வச்ச பொருள் விற்க மாட்டேங்குது, எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு, நாங்கள் வேறு தொழில் மாற்றிட்டு போயிட்டோம், இந்த மாதிரி சொல்லி புலம்பிகிட்டு இருக்கோம் ஒரு பக்கம். இன்னொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பிஸ்னஸே போக மாட்டேங்குது சார், ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு, வருமானம் இல்லை, இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு சில பேர். ஒரு சில பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு திறமை இருக்குது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் டெவலப் ஆக முடியல, வியாபாரத்தில் டெவலப் ஆக முடியல, இந்த மாதிரி ஒரு சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் கவலையப்படாதீங்க. நீங்கள் என்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, என்ன வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அதில் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் உருவாக போகுது. நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வருமானத்துக்கு பிரச்சனை வராது, கடன் அடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும், பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது, புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும், நல்ல வருமானம் வரும், நிறைய லாபங்கள் கிடைக்கும். அதை சம்பாதிச்சு நீங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் ஒரு நாள் பூர்த்தி செஞ்சுக்க முடியும். நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ, என்னென்ன ஆசைப்பட்றீங்களோ, இது எல்லாமே மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் 2026 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நடக்க போகுதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது, மாற்றமே கிடையாது. அதனால் பயன்படுத்திக்கிங்க. இந்த குரு பயிற்சி ஒரு அருமையான குரு பயிற்சியை மிதுன ராசிக்காரங்களுக்கு அமையும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புனர்பூச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அதாவது பார்த்திங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் ஒரு சில பிளானட்டோட இம்பேக்டில் தான் இருப்பீங்க. ஏன்னா ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனை ஆட்டி படைக்கிறது நவகிரகங்கள் தான். அந்த நவகிரகங்கள் இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, நீங்கள் என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம், இப்போ உங்கள் வயசு என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு இது இருக்கும், சரிங்களா? இப்போ ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்து இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு பக்காவாக இருக்குது, உங்களுக்கு 100% நல்லதை அனுபவிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஜாதகத்தில் ரொம்ப மோசமான தசாபுத்தி இருந்துச்சுன்னா இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு தான் சாதகமாக இருக்கும், தவிர பெரிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையே மாற்றிடும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாறாது. உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய பிளானட்டோட இம்பாக்ட் எப்படி இருக்குது, அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் மட்டுமே தான் இந்த குரு பயிற்சி சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஏன்னா ராசி பலன் நம்ம பொது பலன் தான். நம்ம ஜாதகமும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இதை ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம 100% அக்யூரேட்டாக துல்லியமாக சொல்ல முடியும், சரிங்களா? அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு என்னென்ன நடக்க போகுது, அதேமாதிரி உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகத்தோட தசாபுத்தி நடக்குது, இதெல்லாம் வச்சு பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும், சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரி தமிழரசன். நன்றி, வணக்கம்.